ஹலோ பெட்டல்ஸ்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போறோம். போன பார்ட்ல பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பத்தி எல்லாத்தையும் யூனாவும் ஹேசலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அது எல்லாத்தையும் ஆரான் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. ஆரானுக்கு என்னதான் பயமா இருந்தாலும், அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து இது எல்லாத்தையும் வின்ஸ் கிட்ட சொல்லலான்னு போயிருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம்டா. அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி ஓகேடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த மெசேஜை பார்த்துட்டு வின்ஸும் அப்படியே எழுந்து காலேஜில் இருக்கிற பார்க்குக்கு போகிறான். இங்கே ஹேசல், யூனா அண்ட் ஆரான் 3 பேரும் அப்படியே பார்க்கில் வின்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. வின்ஸ் அப்படியே உள்ளே வரான். சொல்லு பாப்பா, எது கூப்பிட்ட? வின்ஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் என்னாச்சு? வின்ஸ், அவள் உங்ககிட்ட அக்கறையாக தானே கேட்குறா. ஏதாவது இருந்தால் சொல்லு. ஆரான், நீ உன் வேலையை பார்க்குறியா? ஆரான், நீ அமைதியாக இரு, நான் பேசிக்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் நீ பேசு. ஆனால் அவன் ஓவராக பேசுனா நான் கண்டிப்பாக நடுவில் வருவேன். சரி ஆரான், நீ அமைதியாக இரு. அப்படியே யூனாவும் ஆரானும் அமைதியாக ஓரமாக நிற்கிறாங்க. இங்கே ஹேசல் அப்படியே வின்ஸ் கிட்ட போகிறா. வின்ஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு, என்னாச்சு? அதுக்கு முன்னாடி நீ ஏன் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கேன்னு கொஞ்சம் சொல்கிறியா? எனக்கு ஒரு மாதிரி. என்ன ஒரு மாதிரி? என்ன பண்ணணுன்ற? வின்ஸ், எதுக்கு இப்படி பேசுகிற? அப்புறம் நான் எப்படி பேசணுன்ற? எனக்கு மூட் சரியில்லை. இப்போ நீ சொல்ல வரதை சொல்கிறியா இல்லை நான் கிளம்பட்டா? என்னது? நிஜமாவே நீ இவ்வளோ நாளாக எங்கள் கூட பேசிகிட்டு இருந்த அதே வின்ஸ் தானா? இல்லை ஹேசல், நான் உன்கிட்ட இப்போ நீ சொல்கிறியா இல்லை நான் கிளம்பட்டுமான்னு கேட்டேன். இல்லை, நீ நீ கிளம்பு வின்ஸ். நான் உன்கிட்ட எதுவும் சொல்கிறதா இல்லை, சொல்கிற மூட்லேயும் இல்லை. இப்போது எக்ஸாக்டாக நீ அதை கேட்குற மூடில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால் தானே தெரியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்ல விரும்பல. நீ போகலாம். ஏய், இங்கே பாரு. நீ நீ நினைக்கிற மாதிரி வின்ஸ் நான் இல்லை. இவ்வளோ நாளாக நீ எப்படி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எனக்கு வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். நான் பாப்பா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். இல்லை வின்ஸ், இவ்வளோ நேரம் நான் கேட்டேன்ல, நீ அப்போ ஏதாவது சொன்னியா? இப்போ நான் மட்டும் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறது கேளுடி. நான் சொல்கிறது கேட்டால் தானே உனக்கு புரியும். நான் கேட்க விரும்பலைன்னு சொன்னேன், புரியுதா? நான் கேட்க விரும்பலை. ஹேசல், அவன் அப்படியே வேகமாக ஹேசலோட கையை பிடிக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி அது வலிக்குது. வின்ஸ், வின்ஸ், வலிக்குது. யூ ஹர்ட்டிங் மீ. நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன். ஆரானுக்கு அவ்வளோதான். அவன் பட்டுன்னு அவங்க 2 பேருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறான். வின்ஸோட கையை ஹேசல் மேலேருந்து வேகமாக எடுத்து விடுறான். ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்க? அவன் உன்கிட்ட அமைதியாக தானே பேசிகிட்டு இருந்தா. என்ன நினச்சிட்டு இருக்க வின்ஸ்? வீட்டில் நடக்கிற பிரச்சனை வச்சுட்டு நீ இங்கே வந்து அவகிட்ட மூஞ்சி காட்டிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவா? ஆரான், மரியாதையாக தள்ளிப்போ. இங்கே நாங்கள் 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம். தள்ளிப்போடா. முடியாது வின்ஸ். மரியாதையா அவளை விட்டு தள்ளிடு. தள்ளி இருக்கணுமா? அதை சொல்ல நீ யாரா? நான் யாரா? நான் யாருன்னு நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுமா வின்ஸ்? வின்ஸ் அப்படியே அமைதியாக இருக்கான். பட் அவனுக்கு அவ்வளோ கோபம். அவன் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து ஹேசலை பார்க்குறான். இங்கே பாரு ஹேசல், நீ என்ன சொல்ல வந்தியோ என்கிட்ட நீ சொல்லு. அதை கேட்டாதான் என்னால் பதில் சொல்ல முடியும். நடுவில் கண்ட நாயெல்லாம் உள்ள விட்டா நானும் கேட்க மாட்டேன், நீயும் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. ஹேசலுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இதுவரை அவள் வின்ஸை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. யூனா அப்படியே முன்னாடி வரா. வின்ஸ்,
என்ன நினச்சிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? மிரட்டிட்டு இருக்கியா? நீ என்ன நினச்சி இப்படி பேசிட்டு இருக்க? நாங்கள் அப்படியே பயந்து என்ன சொல்ல வந்தோன்றதை அப்படியே மொத்தமாக உன்கிட்ட இப்போ சொல்லிடுவோன்னு நினைக்கிறியா? அவள் உன்கிட்ட பொறுமையாக தான் பேச வந்தா. ஆனால் நீ ஃபஸ்ட்டே அவளை எடுத்தெறிஞ்சு பேசின. இப்போ என்னவோ நல்லவனாட்ட நடிக்கிற. தப்பு பண்ணது நீ. டோன்ட் ப்ளே விக்டம் கார்டு, ஓகே? நீயுமா? போதும், நிறுத்துறீங்களா? உங்கள் லெக்சரை என்னால் தாங்க முடியல. லெக்சரா? இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் உனக்கு லெக்சர் மாதிரி ஆயிடுச்சா? அப்போ ஹேசல் கையை வச்சு யூனாவை தடுக்கிறா. வேணாம் வேணாம் யூனா, அவன் நாம் இப்போ சொல்கிறத எதையும் கேட்குற நிலமையில இல்லை. நம்ம போயிடலாம் ஆரான், வா போயிடலாம் அப்படின்னு அவள் அப்படியே ஆரான் கையை பிடிக்கிறா. வின்ஸுக்கு அவ்வளோதான். நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு வேகமாக ஆரானை தள்ளி விட்டு ஹேசலை அப்படியே மரத்தில் பின் பண்ணுறான். அந்த மரத்தில் பின்னாடி ஹேசலோட மண்டை அப்படியே வேகமாக இடிக்குது. ஆ வின்ஸ்! ஏ ஏ நான் 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 வேணும்னு பண்ணல ஹேசல். ஐம் சாரி. ஏதோ கோவத்தில். அவன் பேசிகிட்டு இருக்க ஆரான் அவனை அப்படியே பிடிச்சி வேகமாக இழுத்து மூஞ்சிலே பஞ்ச் பண்ணுறான். வின்ஸ் அப்படியே கீழே போய் விழுறான். இங்கே யூனா ஹேசலோட ஹெட்டுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்குறா. ஹேசல் உனக்கு ஒன்றும் இல்லையே? இங்கே திரும்ப ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை 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 யூனா, வலிக்குது அவ்வளோதான், எதுவும் இல்லை. அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நீ விடு, நம்ம போகலாம் தயவு செஞ்சு. இரு ஹேசல் அப்படின்னு ஆரான் வந்து ஹேசலோட ஹெட்டை பார்க்குறான். இங்கே வின்ஸ் கீழே விழுந்த மாதிரியே கிடக்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இப்படி வேணும்னே ஹேசல் கிட்ட பிஹேவ் பண்ணல. அவன் ஏதோ ஒரு கோவத்தில் தான் பண்ணியிருப்பான். அவனும் ஒரு மாதிரி ஹேசலையே பார்த்துட்ருக்கான். ஹேசலும் வின்ஸை பார்க்குறா. ஏ ஐம் சாரி ஹேசல், நான் வேணும்னு பண்ணல. ஐம் சாரி பாப்பா, ஸோ சாரி. ப்ளீஸ் இப்படி பார்க்காதடி. என்ன பண்ண சொல்கிற? உன் கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொல்கிறியா? கோவத்துலேயும் நீ என்ன தானே அடிக்க வந்த? ஏய், நான் உன்னை அடிக்க வரலடி, நான் உன்கிட்ட அப்போ நீ என்னை ஹர்ட் பண்ணியிருக்க. யூ ஹர்ட்டட் மீ. ஏய், அப்படிலாம் பேசாத ஹேசல், ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்கிறது கேளு. வின்ஸ் அப்படியே எழுந்து மறுபடியும் ஹேசல் கிட்ட வரான். பட் ஆரான் அவனை தடுத்து அவங்க 2 பேருக்கும் நடுவில் நிற்கிறான். இங்கே பாரு, போதும், நீ பேசுனது பண்ணது எல்லாமே போதும், நாங்கள் போகிறோம், எங்களை விடுறியா? பட் வின்ஸ் ஆரான் பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அவன் ஹேசலையே தான் பார்க்குறான். ஏய் ப்ளீஸ் என்னை பேச விடு, ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை பேச விடு ஹேசல். நோ, நான் எதுவும் கேட்க விரும்பல. நான் கிளம்பணும், என்னை விடு, நான் போயிடுறேன். ஏய் ப்ளீஸ் டி, இப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நான் சொல்ல வந்தப்போ நீ கேட்கல, இப்போ மட்டும் நான் ஏன் கேட்கணும்? ஏய், அது ஏதோ ஒரு கோவத்திலையா? கோவத்தில்? ஓ, கோவத்தில் பண்ணால் தப்பு இல்லையா வின்ஸ்? ஏய், தப்பு தான். நான் தான் சாரி கேட்குறேன்ல, ப்ளீஸ் ஹேசல் புரிஞ்சுக்கோ. இல்லை வின்ஸ், யூ கிராஸ்ட் யுவர் லிமிட், அவ்வளோதான். ஏய், என்னடி அவ்வளோதான்ற? புரியல. அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன இருந்துச்சு? இப்போ அவ்வளோதான் சொல்கிறதுக்கு? we haven't had anything enough. என்னது? we haven't had anything-ஆ? you think? இல்லை, புரியல அப்படின்னு அவன் மறுபடியும் ஹேசல் கிட்ட க்ளோஸாக வரான். பட் ஆரான் திரும்ப அவனை பிடிச்சி நிறுத்துறான். நான் உன்னை தள்ளி போன்னு சொன்னேன். ஆரான், மரியாதையா என்ன அவகிட்ட விட முடியாதுடா. நீ யாரா எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வர? நான் யாரா?
சரி, நீயே கேட்குறல்ல, நான் உன் அண்ணன்டா, மறந்துடாத. அவ்வளோதான். வின்ஸ் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறான். இங்கே ஹேசலுக்கும் யூனாக்கும் ஷாக்கு தாங்க முடியல. அவங்க 2 பேரும் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டே இவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ யூனா, வெயிட் வெயிட், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியா? இதை இதை இவ்வளோ நாள்? ஆமாம், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். இவன் என்னோட பிரதர் இல்லையா வின்ஸ்? அப்படின்னு ஆரன் அப்படியே வின்ஸை நக்கலாக பார்க்குறான். வின்ஸுக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே வேகமாக ஆரனோட காலரை பிடிக்கிறான். இங்கே ஹேசலும் யூனாவும் அப்படியே ஐஸ் வைடாக இதை பார்த்துட்ருக்காங்க. வாயை மூடு ஆரான், வாயை மூடு. அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசின மரியாதை கெட்டு போகும். மரியாதை கெட்டு போகுமா? உண்மையை சொன்னால் எதுக்கு மரியாதை கெட்டு போகணும்? நீ என் தம்பி தானே, நான் உன் அண்ணன் தானே, அது எப்படிரா மரியாதை குறைவாகும்? ஆரான், வாயை மூடு ஆரான். ஏன் மரியாதை கெட்டு போகும்னு நான் சொல்லவா? ஆரான் அப்படின்னு வின்ஸ் அப்படியே வேகமாக ஆரானோட ஃபேஸில் பஞ்ச் பண்ணுறான். பட் ஆரான் ஒரு துளி கூட நகர்ந்து பின்னாடி போகலை. அவனும் அப்படியே வின்ஸோட காலரை திரும்ப பிடிக்கிறான். இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் இவ்வளோ நாள் வீட்டில் அமைதியாக இருந்தன்றதுக்கு காரணம் நீ என் தம்பின்றதுனால மட்டும் கிடையாது, புரிஞ்சுதா? இங்கே ஹேசலும் யூனாவும் அப்படியே ஷாக்காக நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. இங்கே இங்கே என்ன நடக்குது ஆரான்? நீயாவது கொஞ்சம் சொல்கிறியா? புரியல. திடீர்னு நீ அவனுக்கு அண்ணன், அவன் உனக்கு தம்பின்ற. அப்போ இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட நான் சொல்லலை. ஐம் சாரி. தப்பு தான். நானும் அவனும் அண்ணன் தம்பி தான். ஆனால் ஒரே மதருக்கு பிறந்தவங்க இல்லை. வின்ஸ் அப்படியே வேகமாக திரும்ப ஆரானை பஞ்ச் பண்ணுறான். அவ்வளோதான், ஆரானுக்கும் செம்ம காண்டாகுது. அவனும் திரும்ப இவனை பஞ்ச் பண்ணுறான். இவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் அடிச்சுட்டு சுற்றி சுற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. யூனாக்கும் ஹேசலுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டு போய் அவங்க 2 பேரும் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹேசல் அப்படியே அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு நடுவில் நிற்கிறா. அப்போ அவளுக்கு சடனாக ஒரு மாதிரி பிளர் ஆகுது. ஷீ காட் ஃப்ளாஷ்பேக்ஸ். அவளை சுற்றி ஃபுல்லாக காடு. ஒரு பெரிய மவுண்டெயினுக்கு மேலே அவள் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒருத்தனும் அவளுக்கு பின்னாடி ஒருத்தரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்வாடை வேகமாக எடுத்து 2 பேர் மேலேயும் வீசுறதுக்கு வராங்க. பட் அவங்க 2 பேரையும் ஹேசல் நின்று தடுத்துக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே அவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக வந்துட்டு போகுது. ஹேசலுக்கு திரும்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. இது ஆரான் பார்க்குறான். வின்ஸும் ஒரு மாதிரி வரிடா அவளை பார்க்குறான். ஏய் பாப்பா, என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்ன பண்ணுது? எனக்கு தலைவலிக்குது. ஆரானுக்கு புரியுது அவள் ஃப்ளாஷ்பேக்ஸ் பார்த்துட்ருக்கான்னு. ஸோ அவன் அப்படியே எப்படியாவது இதை தடுக்கணும்னு. ஹேசல் வா, நான் உன்னை கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறேன். வா, ஒன்றும் ஆகாது. நாம் இது எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், வா அப்படின்னு ஹேசல் அப்படியே பிடிக்கிறான். இங்கே வின்ஸும் அவனை தடுத்துட்டு இவன் வந்து பிடிக்கிறான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன். வின்ஸ், இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை, அவளை விடு, அவளுக்கு தலை வலிக்குது. எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்ல வரேன். இது சண்டை போடுறதுக்கான டைம் இல்லை, அதனால நானே அவளை கூப்பிட்டு போகிறேன். இங்கே யூனாக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஹேசலுக்கு எதனால தலைவலிக்குதுன்னு அவளுக்கு புரியுது. ஸோ அப்படியே அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு, வாயை 2 பேரும் மூடுங்க, கொஞ்சமாவது உங்களுக்குலாம் அக்கறை இருக்கா? தயவு செஞ்சு அவளை விட்டு தள்ளியே இருங்க. அவள் அப்படியே ஹேசலை கூப்பிட்டு கிளாஸ் ரூமுக்கு நடந்து போயிடுறா. இங்கே ஆரானும் வின்ஸும் அப்படியே ஒருத்தர் பார்த்து மறைச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே யூனா பின்னாடியும் ஹேசல் பின்னாடியும் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. இங்கே யூனா ஹேசலை கிளாஸ் ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவளுக்கு தண்ணி கொடுக்குறா. ஹேசல், இப்போ நீ ஓகேவா? என்ன பண்ணுது? திரும்ப தலைவலிக்குதா?
யூனா, ஐ சா ஃப்ளாஷ்பேக்ஸ். எனக்கு தெரியும். நீ தலைவலிக்குதுன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? என்ன பார்த்த? அது அது இவங்க 2 பேரும் சண்டை போடுறத நான் தடுத்தேன் இல்லையா? அப்போ எனக்கு உனக்கு என்ன தெரிஞ்சுது? ஃபேஸை கிளியராக பார்த்தியா? இல்லை, ஃபேஸ் கிளியராக எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது ஆரோனும் வின்ஸும் தான். நீ எப்படி ஃபேஸே பார்க்காம அது அவங்க 2 பேர் தான் சொல்கிற? ஏன்னா அங்கேயும் அவங்க 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு அவங்க 2 பேருக்கும் நடுவில் போய் அதை தடுத்தா. அவளை சுற்றி வெறும் காடு, ஒரு பெரிய மவுண்டெயின், அதுக்கு மேலே. இல்லை, எனக்கு எனக்கு என்னமோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. என்னது? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டா? என்ன சொல்கிற ஹிசில்? எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு யூனா. ஒரு வேளை இந்த ஜென்மத்திலையும். என்ன சொல்ல வர ஹிசில்? அப்படி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடக்கிற மாதிரி இருந்தா என்ன? இருந்தா என்ன சொல்லு. உன்னால் சொல்ல முடியுமா? என்ன நடக்குதுன்னு உனக்கும் தெரியாதுல்ல? தெரியாது தான். அதுக்காக திரும்ப ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு நம்மளாலேயும் சொல்ல முடியாதுல்ல? அதுவும் சரிதான், சொல்ல முடியாது. ஆனால் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அதுவும் தான் இங்கே நடக்குது. அங்கேயும் நான் அவங்க 2 பேரையும் தடுத்தேன், இங்கேயும் தடுக்கிறேன். இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? திடீர்னு திடீர்னு வந்து ஆரோன் வின்ஸ் அவனோட தம்பின்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. இது உனக்காவது முன்னாடியே தெரியுமா? உனக்கு தான் வின்ஸை முதல்ல இருந்தே தெரியுமே. இல்லை இல்லை, எனக்கு இது எதுவுமே தெரியாது. எனக்கு எனக்கு எதை நம்புறது, எது உண்மை, எது பொய், எதுவுமே ஒன்றுமே புரியல. இப்போ திடீர்னு ஆரோன் வந்து எதுக்காக வின்ஸை தம்பின்னு சொல்லணும்? எனக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஹேசில். இது ஆரோன் வந்தால் அவங்கிட்ட தான் கேட்கணும். அப்போ கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஆரோனும் வின்ஸும் உள்ளே வராங்க. பாப்பா, இப்போ தலைவலி எப்படி இருக்கு? ஹேசில் அப்படி அமைதியாகவே இருக்கா. அவள் வின்ஸ் மூஞ்சிய கூட பார்க்கல. எனக்கு எனக்கு புரியுதுடி, நீ கோவமாக இருக்க. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் ஏதோ கோவத்தில். எனக்கு புரியுது இதெல்லாம் தப்பு தான்னு. நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. ஐம் சாரி ஹேசில். என்னை பாரு. என்கிட்ட நீ என்ன பேச வந்த? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. நான் நான் எதுவாக இருந்தாலும் கேட்குறேன், ப்ளீஸ். இல்லை இல்லை வின்ஸ், நீ கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ப்ளீஸ் டி, அப்படிலாம் சொல்லாத. வின்ஸ் அப்படியே ஹேசில் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். ஹேசில் அப்படியே குனிஞ்சு வின்ஸை பார்க்குறா. இது ஆரோனும் யூனாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. இங்கே பாரு, என்னை பாரு ப்ளீஸ். என்கிட்ட சொல்லு, என்ன சொல்ல வந்த? நான் கேட்குறேன். என்ன கன்றாவி என் லைஃப்பில் நடந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. நீ கேட்குறியா? நான் கேட்குறேன், ப்ளீஸ். ஆரானுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே மறுபடியும் ஹேசில் அவன்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவாளோன்னு. இல்லை ஹேசில், நீ நீ இப்போ ஒன்றும் அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக சொல்லிக்கலாம், நீ வெயிட் பண்ணு. வின்ஸ் அப்படியே நிமிந்து ஆரானை பார்த்து முறைக்கிறான். நீ உன் வாயை மூடு ஆரான். உன்னை நான் பல வாட்டி சொல்லிட்டேன், எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வராதான்னு. நடுவில் வரேனா? யாரு, நானா? நான் நடுவில் வந்தனா? உனக்கு எதுவுமே தெரியாமல் பேசாதடா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ண, எல்லாம் உனக்கு தெரிய வரும்போது தெரியும். யூனா, ஹேசல் அண்ட் வின்ஸ் 3 பேரும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஆரானை பார்க்குறாங்க. ஆரானுக்கு அப்போ தான் அவன் என்ன சொன்னானே புரியுது. ஐ மீன், அவன் தேவையில்லாமல் பிஹேவ் பண்ணலான்ல, அதை சொல்கிறேன். வின்ஸும் அப்படியே இவங்கிட்ட நம்மளால் பேச முடியாதுன்ற மாதிரி திரும்ப ஹேசலை பார்க்குறான். பாப்பா, நீ சொல்லு, என்ன சொல்ல வந்த? நான் கேட்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிட்ட? உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஆரான், நீயும் தான். உனக்கும் என்ன பிரச்சனை? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன தான் பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியா? இதே இவ்வளோ நாள் எங்ககிட்ட சொல்லலை.
ஏன் ஏன் சொல்லலைன்னா, அது பர்சனல் விஷயமா? சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணாம். ஏய் பாப்பா, அப்படி இல்லடி. பர்சனல் அப்படிலாம் இல்ல. அது அப்ப ஆரோனும் அப்படி ஹேசல் முன்னாடி நீல் டவுன் பண்றான். யூனாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. ஹேசல் சொன்னதெல்லாம் உண்மைதான். இவங்க 2 பேருக்கும் ஹேசலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அவ அப்படி சைலண்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு ஹேசல், நான் சொல்றேன். உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் உன்கிட்ட மறைக்கணும் அந்த மாதிரிலாம் எதையும் நினச்சி இதை பண்ணல. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாரியே இருக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. வின்ஸ் அப்படியே ஆரோன பார்த்து முறைச்சிட்டே அதுக்கப்புறம் ஹேசல பார்க்குறான். வின்ஸ், ஸ்டாப் ஸ்டாரிங் அட் ஹிம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லாத. சொல்றவனையாவது விடு. ஏய், அப்படி இல்ல ஹேசல். அவன் சொல்றது எதுவும் எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்ல போறியா? இல்ல, உண்மைதான். ஆனா அதுக்காக பிரதர்ஸ் இல்ல அது. அவனை சொல்ல விடு. சரி, சொல்லி தொலை அப்படின்னு ஆரோனை பார்க்குறான். ஆரோன் இதையும் கண்டுக்கவே இல்ல. அவன் ஹேசல மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கான். இதை யூனாவும் பார்க்குறா. அவ அப்படியே சைலண்டா ஹேசலையும் அப்புறம் அவளுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணியிருக்கிற இவங்க 2 பேரையும் பார்க்குறா. அவளுக்கு புரியுது இவங்க 2 பேரும் அவளுக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு. ஸோ அப்படியே சைலண்டா ஸ்மைல் பண்ணிட்டே அவங்கள பார்க்குறா. ஆரோன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நானும் வின்ஸும் பிரதர்ஸ் பை பிளட் தான். ஆனால் என்னோட மாம், ஐ மீன் என்னோட மாமும் அவனோட மாமும் ஒன்று கிடையாது. என்னோட டேட் என் மாம் இறந்ததுக்கப்புறம் வின்ஸோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஸ்டெப் மதர் ஆனாங்க. இவன் பிறந்தான். அதான் கதை. வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன் உனக்கு உன் ஸ்டெப் மாமா பிடிக்காதா? அவனுக்கு தானே. நல்லா கேளு. அப்படிலாம் அப்படிலாம் இல்லை ஹிஸ். எனக்கும் அவங்கள பிடிக்கும். அவங்க நல்லவங்க தான். ஆனால் என்ன, என்னோட மாம் இடத்துல என்னால் யாரையும் வச்சு பார்க்க முடியல. அதான் பிரச்சனை. வின்ஸுக்கும் இது ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆரன் இது வரைக்கும் எதையுமே அவன்கிட்ட ஓப்பனாக சொன்னதில்ல. ஸோ இப்போ தான் அவனுக்கும் புரியுது. இவ்வளோ நாளா ஆரன் ஒன்றும் வின்ஸையும் அவனோட அம்மாவையும் ஹேட் பண்ணல. அவனுக்கு ஜஸ்ட் இது ஒரு கில்ட், அவ்வளோதான். அவனோட அம்மாவோட பிளேஸில் வேற யாரையுமே வைக்க முடியல அவனால். இதை வின்ஸ்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக ஆரானை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட ஐஸ்லாம் அப்படியே இமோஷ்னல் ஆகுது. பட் ஆரான் இது எதையுமே கண்டுக்கல. அவன் ஹேசலை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹேசலும் அப்படிதான் ஆரானை மட்டும்தான் பார்க்குறா. அவ்வளோதான். என்னோட அம்மா இறந்தாங்க. சடனாக எல்லாமே நடந்துருச்சு. லைக் என்னோட அம்மாவோட டெத் என் அப்பாவை கொஞ்சம் கூட பாதிக்காத மாதிரி. அவர் எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி என்னோட ஸ்டெப் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஹேசல். என்னோட அம்மாவை என் அப்பா, ஐ மீன் எங்கள் அப்பா உண்மையாக லவ் பண்ணலையோன்னு, அவங்களுக்கு உண்மையாக இருக்கலையோன்னு அந்த தாட்னாலே என்னால் என் ஸ்டெப் மாமா என்னோட அம்மாவை பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. அதுக்காக நான் அவங்கள வெறுக்கிறேன்லாம் அர்த்தம் இல்லை. நான் அவங்கள வெறுத்ததே இல்லை. ஐம் ஜஸ்ட் கில்ட்டி, அவ்வளோதான். ஹேசல் அப்படியே சடனாக ஆரான் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறா. இங்கே ஆரான் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவள் அப்படியே பொறுமையாக அந்த டியர்ஸை வைப் பண்ணி விடுறா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வின்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் இவ்வளோ சாஃப்டாக ஹேசல் அவன்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. அவனுக்கு என்னதான் ஒரு மாதிரி இந்த இடத்துல ஆரனை பார்த்தா பாவமாக இருந்தாலும் ஹேசல் அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவன் அப்படியே இமோஷ்னல் ஐஸோட இவங்க 2 பேரையும் பார்க்குறான். இதை யூனாவும் பார்க்குறா.
அவளால ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆரான் அண்ட் ஹேசில் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் யூனாக்கு வின்ஸ பார்க்க பார்க்க அவளோட ஐஸும் எமோஷனல் ஆகுது. அவளால வின்ஸ இந்த மாதிரி பார்க்க முடியல. இதுலேருந்து அவளுக்கு இன்னொன்னும் புரியுது. வின்ஸுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அப்படியே சைலண்ட்டா இவங்க 3 பேரையும் பார்த்துட்ருக்கா. இங்க ஹேசில் அப்படியே அவனோட கண்ண தொடச்சு விடுறா. ஆரன் அப்படியே சைலண்ட்டா ஹேசலோட டச்சில் லீன் ஆகுறான். ஹேசலும் அப்படியே ஆரனை சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறா. இது சைலண்ட்டா வின்ஸ் எதுவுமே பண்ண முடியாமல் பார்த்துட்ருக்கான். ஓகே பெட்டில்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வராதுடா, பிகாஸ் நான் ஜங்குக்கோட சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பட் ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட்டும் லைக்கும் பண்ணுங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தெரிஞ்சால் தான் என்னால் இந்த ஸ்டோரியை லீட் பண்ண முடியும். சரி, ஓகேடா. பாய் காய்ஸ், லவ் யூ ஆல்.